இன்னைக்கு யூரின் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாக விமன் அண்ட் மென் ஒரு 40 இயர்ஸை க்ராஸ் பண்ணிட்டாலே யூரினரி இஷ்யூஸ் நிறையா இப்போது ப்ராக்டிஸில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரின் இஷ்யூஸ் வந்து ஒரு 40 இயர்ஸை க்ராஸ் பண்ணும்போதே ஸ்டார்ட் ஆகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்களுக்கு ஜென்ரலாக யூரினரி பிளாடரை சுற்றி ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வயசாக ஆக ஆண்களுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு வீக்கம் அடைய ஆரம்பிக்குது. இது வீக்கம் அடையும் போது யூரினரி ட்ராக்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால யூரின் ஸ்லோவாக போகிறதுக்கும், சொட்டு சொட்டாக போகிறதுக்கும், யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகாமல் திருப்பி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக ஒரு ஸ்கேனில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தெரிஞ்சால் கூட ஆண்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. பட் வயசாக ஆக அந்த சிம்டம்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு யூரோஃப்ளோமெட்ரி அந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் பண்ணிட்டு மருந்து மாத்திரைகள் மூலமாகவே ப்ராஸ்டேட்னுடைய வால்யூம் அண்ட் சைஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை ரொம்ப வீக்கம் அடைஞ்சு யூரினரி பாத்வேயை வந்து கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஸ்டேட்டுக்கு வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். ஒரு யூராலஜிஸ்ட்டை அணுக வேண்டியிருக்கும். இது வந்து ஆண்களுக்கு. இதே பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இயற்கையாகவே நிறைய டெலிவரிஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணுறாங்க. நேச்சுரல் டெலிவரி பண்ணும்போதும் நிறைய ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து குழந்தை வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்மளை பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அதாவது யூரினரி பிளாடர் மசில்ஸு, யூட்ரஸ் மசில்ஸு, இதே நம்ம மோஷன் பாஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் உள்ள மசில்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகுது. ஸோ அந்த வீக் ஆகும்போது அதை யூரினையோ மோஷனையோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு குறையுது. யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகை இருக்குது. ஒன்று வந்து ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அடுத்தது வந்து மிக்சட் இன்கான்டினன்ஸ். ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ்னால் ஒருத்தருக்கு யூரின் வரா மாதிரி இருக்குது, அந்த டைமில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அர்ஜென்ட்டாக வரும்போது அவங்களோட யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா ஒரு தும்மம் போதோ இரும்பும் போதோ ஒரு பர்சனுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அண்ட் மிக்சட் இன்கான்டினன்ஸுங்கிறது இந்த 2 வகைகளும் இருக்கலாம். இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் எது வேணாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்துகிட்ருக்கு. இந்த ஃபஸ்ட்டு யூரின் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலே பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கிகிள்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்குது. அந்த எக்ஸசைசஸை வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அண்ட் ஃபேமிலி டாக்டரும் டீச் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைசஸை பண்ணலாம். லைக் டெய்லி காலையில் 20 தடவை, மத்தியானம் 20 தடவை, நைட் 20 தடவை பண்ணலாம். அதை பண்ணுறதுனாலே பெல்விக் ஃப்ளோர் வந்து டைட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கும் மீறி சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, உங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே போல் நைட்டு தண்ணி குடிக்கிறது, 6 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறது வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக குடிச்சுக்கலாம். தேவைங்கிறத மட்டும் குடிச்சுக்கலாம். டே டைமில் நிறையா தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் செய்கிறோம். அதுக்கு மேலே உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏதாவது யூட்ரஸ் இறங்கியிருக்கு அண்ட் இவங்க யூரினரி பிளாடர் இறங்கியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே இருக்குது, இல்லை ரிட்டென்ஷன் ஃபுல்லாக எம்டி ஆகாமல் பிளாடருக்குள்ளே இருக்குது அப்படின்னா, போத் ஃபார் மென் அண்ட் விமன், இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய ப்ரீடிஸ்போஸ் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு இல்னஸ், ஃபீவர், சில்ஸு, யூரின் போகும்போது எரிச்சல் வலி இதெல்லாம் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி வரைக்கும் பரவறதுக்கோ பிளட்டில் பரவி செப்சிஸ் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த 40 இயர் ப்ளஸ் ஏஜ் குரூப் வந்து ஆல்ரெடி டயபெட்டிஸ்க்கும் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால, ஸோ அதனால கொஞ்சம் இந்த யூரினரி இஷ்யூஸை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ப்ராஸ்டேட் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸை பற்றி நிறைய உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.